رمضان أقبل بعد طول غيابي ففرحت فيه مهنئا أحبابي خير الشهور به النفوس تعلقت واستسلمت للخالق الوهاب بك ليلة القدر التي نزلت بها آيات تذكرة لذي الألباب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன். ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கின்றன. ரத்து சலாம், சொன்ன சலாமுக்காக பதில் உரைப்பதும், வதஸ்மியத்துல் ஆதிஷ், ஒரு முஸ்லிம் தும்மல் விட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவருக்காக இரஹமுக்கல்லா என்று பதில் சொல்வதும், வ இஜாபத்துத் தஅவா, ஒரு முஸ்லிம் திருமணம் முடித்துவிட்டு வலிமாவுக்கு அழைப்பு விடுத்தால் அதற்கு பதில் அளிப்பதும், வ இயாதத்துல் மரீத், ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை நோய் விசாரிப்பதும், வத்திபாஉல் ஜனாயிஸ், ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதும் என்ற இந்த 5 அம்சங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருப்பதோடு இன்னும் 3 விடயங்களை சொல்லி தந்தார்கள். உங்களுடைய சகோதரன் எனக்கு அறிவுரை செய்யுங்கள், புத்திமதி சொல்லுங்கள் என்று சொன்னால் அவருக்கு புத்திமதி சொல்வதும், ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த முஸ்லிமுக்கு உதவி செய்வதும், ஒரு முஸ்லிம் தான் நிரபராதி என்பதற்காக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துவிட்டால் அவரை நிரபராதியாக ஆக்கிவிடுவதும் என்ற அம்சங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலே நாங்கள் சலாம் சொல்வதன் சட்டதிட்டங்களையும் ஒழுக்கங்களையும் நாங்கள் பார்த்தோம். நேற்றைய தினம் ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை நோய் விசாரிப்பதன் அவசியம், அவரை நோய் விசாரிப்பதன் ஒழுங்குகள், இது போன்றவற்றை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்கவிருப்பது, ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வது எவ்வளவு சிறப்பு மிக்கது, ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் என்ன, இது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதனால் கலந்து கொள்ளுகின்ற அந்த மனிதனுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால்,
நாங்கள் நோயாளியுடைய விடயத்திலே பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதனாக மாறலாம், அடுத்தவர்களை மதித்து நடக்கின்ற மனிதர்களாக மாறலாம் என்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம். ஜனாசாவிலே கலந்து கொள்வதின் ஊடாக அல்லாஹ் இந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றி விட்டான். அவர் இன்றைக்கு தனக்குரிய உடுப்பை உடுக்க முடியாதவராக, தன்னை குளிப்பாட்டிக் கொள்ள முடியாதவராக, தான் தொழ முடியாத நிலையில் இருப்பது போன்ற ஒரு நிலை நாளை எனக்கு வந்து விடலாம் என்கின்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதுதான் படைத்தவன் அல்லாஹ்வை மறந்து வாழுகிற மனிதனை, மறுமையை மறந்து வாழுகிற மனிதனை அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதனாக, மறுமையை சிந்திக்கின்ற மனிதனாக மாற்றுவதுதான் ஜனாசாவுடைய கடமைகளில் கலந்து கொள்வதன் நோக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு விடயத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜனாசாக்களுக்கு செய்கிற கடமைகளை இஸ்லாம் ஃபர்து ஐன் என்று வைக்கவில்லை. ஒரு மகனை குளிப்பாட்டுவது பெற்றோருடைய கடமை என்றோ, மனைவியை குளிப்பாட்டுவது கணவனுடைய கடமை என்றோ, பெற்றோர்களை குளிப்பாட்டுவது பிள்ளைகளுடைய கடமை என்றோ வைக்காமல் ஜனாசாவுடைய கடமைகளை இஸ்லாம் ஃபர்து கிஃபாயா என்று சொல்லுவோம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் உள்ள கடமை. ஒருவர் செய்துவிட்டால் எல்லோருடைய கடமைகளும் நீங்கிவிடும். ஒருவருமே செய்யவில்லை என்று சொன்னால் எல்லோரும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கடமைதான் ஜனாசாவுடைய கடமை என்பது. அன்பார்ந்தவர்களே, ஏன் இஸ்லாம் இப்படி வைத்திருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், ஜனாசாவுடைய கடமைகளை தனி மனிதர்கள் மீதுள்ள கடமையாக ஆக்காமல் பொது கடமையாக ஆக்கியிருப்பதன் நோக்கமே என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன் மீதுள்ள கடமையை நிறைவேற்றிக் கொண்டால் அடுத்த கட்டங்களில் அவன் ஈடுபட மாட்டான். உதாரணமாக, உம்மா வாப்பாவை அடக்கம் செய்கிறது, அவர்களை குளிப்பாட்டுவது, அவர்களை கஃனிடுவது பிள்ளைகளின் கடமை என்று வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில 2 ஜனாசால தான் மனுஷன் கலந்து கொள்வான். விளங்குதா உங்களுக்கு? வாழ்க்கையில 2 ஜனாசா. அதுவும் இவருக்கு பின்னால உம்மா வாப்பா மௌத்தா போனா இவருக்கு ஒரு ஜனாசாலையும் என்ன செய்யாது, கலந்து கொள்ற நிலைமை மனநிலை வராது. பிள்ளைகளை அடக்கம் செய்வது பெற்றோருடைய கடமை என்று சொல்லிவிட்டால், சில நேரம் பிள்ளைகளுக்கு முன்னால பெற்றோர் மௌத்தா போயிட்டா அவர்களுக்கு மரண சிந்தனையை ஞாபகப்படுத்திக் கொள்கிற ஒரு சூழ்நிலை வராது. அப்படித்தான் ஒரு புள்ள 2 பிள்ளையை அடக்கம் செய்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா அதோடு அவருக்கு என்ன, மறுமையை சிந்திக்கின்ற, மௌத்தை ஞாபகப்படுத்துகின்ற, தன்னை திருத்திக் கொள்கிற சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். அன்பாண்டவர்களே, பொது கடமையாக வைத்திருப்பதனால இருக்கிற ஒரு நலவு என்ன தெரியுமா? உம்மா வாப்பாட மையத்திலும் கலந்து கொள்வோம், நண்பர்களிட மையத்திலும் கலந்து கொள்வோம். எந்த ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா விழுந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்மட நிலைமை என்ன, போய் பார்த்துட்டாவது வார ஒரு நிலைமை இருக்குதா இல்லையா? இதனூடாக இதை பொது கடமையாக்கி வச்சு படைச்சவன் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? நீ ஒவ்வொரு ஜனாசாவிலும் கலந்து கொள், ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்து சிந்தித்து பார். நேற்று இந்த மனிதன் எப்படி இருந்தான், இன்றைக்கு என்ன நிலைமை, நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், நாளைக்கு என்ற நிலைமை என்ன என்பதை சிந்தித்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளுகிற ஒரு கடமையைத்தான் இதனூடாக படைத்தவன் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே சொல்ல போனால் நானும் நீங்களும் ஒரு மையத்து கேள்விப்பட்ட உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறோம். என்ன வார்த்தை சொல்கிறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தையை கூட சிந்தித்து பார்த்தாலே இந்த ஜனாசாக்கள் என்பது உயிரோடு வாழுகிற மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள். என்னண்டா, ஒரு ஜனாசா விழுந்தா நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம்? மௌத்தா போனவரை பத்தி கலைக்கிறதே நம்மட தொழில். அவர் நேத்து அப்படி இருந்தாரு, இன்றைக்கு இப்படி போயிட்டாரு, அவர் போன வருஷம் அப்படி இருந்தாரு, இந்த வருஷம் போயிட்டாரு அப்படின்னு கதைக்கிறதே நம்மட தொழில். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? மரணித்தவரை பற்றி நீ கதைக்காது, உன்னை பற்றி நீ பார். இதுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தா போனவர் போய் சேர்ந்துட்டாரு, நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அவன் பக்கமே போகவிருக்கிறோம். பாருங்கள், மௌத்தா போன ஜனாசாவா என்ன புகழ்றதா, அது இதெல்லாம் 2வது 3வது. ஜனாசாட செய்தி கேள்விப்பட்ட உடனே அவரை பத்தி சிந்திக்கிறது இல்ல வேலை,
எங்களை பத்தி சிந்திக்கணும் என்கின்ற ஒரு கடமையை இஸ்லாம் வைத்திருக்கிறதுண்டா எதுக்கு தெரியுமா? மரணிக்கின்ற மையங்களும் நாங்கள் சந்திக்கின்ற ஜனாசாக்களும் நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற ஜனாசா நிகழ்வுகளும் எங்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் ஆழமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜனாசாவுல நம்ம கலந்து கொள்வதனால அந்த மௌத்தா போன மனிதருக்கு என்ன கிடைக்குது? நம்மட நன்மை கிடைக்க போகுது. நம்ம அவருக்காக துவா செய்ய போறோம். அல்லாஹ் கிட்ட அவருடைய மன்னிப்புக்காக துவா கேட்க போறோம். அவருடைய கபருடைய வெளிச்சத்திற்காக மறுமை வெற்றிக்காக துவா கேட்க போறோம். நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, அஹ்லிசூ லஹு துஆ. ஜனாசா தொழுகன்னு சொன்னாலே என்ன தெரியுமா? மன தூய்மையோடு அவருக்கு துவா கேட்கிறது தான். விளங்குதா? நீங்க ஜனாசாவுடைய பாடத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்குரிய கடமையாக சொல்லி தந்ததே என்ன தெரியுமா? துவா கேட்கிறது தான். ஜனாசா தொழுகையில ருக்கு இல்ல, சுஜூத் இல்ல. ருக்கு என்பது நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இபாதத். சுஜூத் என்பது நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காக செய்கிற இபாதத். அதுல நமக்கு தான் நன்மை கிடைக்கும். நம்ம சுஜூது செஞ்சா நமக்கு தான் நன்மை கிடைக்கும். நம்ம ருக்கு செஞ்சா நமக்கு தான் நன்மை கிடைக்கும். இஸ்லாம் இந்த ஜனாசால தொழுகை எப்படி தெரியுமா வச்சது? 4 தக்பீரை சொல்லுங்க. அதுல மிக பிரதானம் ஜனாசாவுக்கு துவா கேட்கிறது தான். எதுக்கு இது? அன்பார்ந்தவர்களே, நம்ம ஜனாசாவுல கலந்து கொள்வதனால நீங்க ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஸலமா மரணித்த நேரம் ஜனாசாவுக்கு போனாங்க. அவர்களுடைய கண் பார்வை உயர்ந்திருந்தது. கண்ணை கசக்கி மூடி போட்டு நபிகளார் துஆ ஓதினாங்க. அல்லாஹும்ம ஃகிர் லி அபீ ஸலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வ அக்லிஃபு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின். இது ஆழமான அர்த்தமுள்ள ஒரு துஆ. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஜாஷி மன்னர் மையத்து செய்தி கேள்விப்படுகிறது. நபிகளார் சஹாபாக்களுக்கு சொல்லி போட்டு இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொன்னாங்க. தொழுகையிலையும் பாவ மன்னிப்பு. மையவாடியில கொண்டு போய் அடக்கினதுக்கு பின்னாலும் என்ன? ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நின்று சொல்லுவாங்க, உங்களுடைய சகோதரனுக்காக பிழை பொறுக்க தேடுங்க, அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட போகிறார். எதுக்கு இது? நம்ம ஒரு ஜனாசால கலந்து கொள்றோம் என்று சொன்னா நம்ம அந்த சகோதரன் எப்படியாவது என்ன செய்யணும்? சுவர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும். இதுல அன்பார்ந்தவர்களே ஆழமான ஒரு செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம இந்த ஒரு முஸ்லிமுக்கு நம்ம துவா உள்ளத்தால துவா கேட்கிற பழக்கம் இருந்தா உலகத்துல நம்ம ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யவே மாட்டோம் சகோதரர்களே. உண்மையிலே சொல்ல போனா நான் உங்களோட பொருளாதார பரக்கத்துக்காக துவா கேட்கிறேன். உங்களோட பொருளாதாரத்துக்கு துவா கேட்கிற நான் எப்படி உங்களோட பொருளாதாரத்தை சுரண்டலாம்? உங்களோட மறுமை வெற்றிக்காக துவா கேட்கிற நான் எப்படி உங்களுக்கு அநியாயம் செய்யலாம்? உங்களோட பிள்ளை குட்டிகளோட பரக்கத்துக்காக துவா கேட்கிற நான் எப்படி உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு துரோகம் செய்யலாம்? இதுல அல்லாஹ் என்ன தெரியுமா வச்சிருக்கிறான்? ஒரு முஸ்லிமுக்கு நீ துவா கேளு. எதற்கு தெரியுமா? அது உன்னுடைய வாழ்க்கையில் உயிரோடு வாழுகிற முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணங்களையும் அடுத்த முஸ்லிம்களை மதிக்கின்ற மனப்பக்குவத்தையும் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செஞ்சிட்டோம்? மௌத்தா போனவருக்கு மட்டும்தான் துவா கேட்கிறது. அந்த மையவாடியில 2 பேரை பத்தி உருவலாய் கதைச்சிட்டு வந்துருவோம். அப்படித்தானே? அந்த மையவாடியில 2 பேருக்கு ஏழும்டா ஏசிட்டும் வந்துருவோம். சும்மா நீங்க பாருங்களேன், இதெல்லாம் எதுக்கு? மையத்துல கலந்து கொள்வது, ஒரு மௌத்தா போன சகோதரனுக்கு துவா கேட்கிறது நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியிருக்குது? முஸ்லீம்களை பற்றி ஒரு நல்லெண்ணம், முஸ்லீம்களை பற்றி ஒரு மதிப்பு கொண்டு வர வேண்டியிருக்குது. சில நேரம் நீங்க பாப்பீங்க, மையத்தூட்டுக்கு போனா தொழுகைக்கு போனா என்ன செய்வாங்க? இந்த கடனை பத்தி அறிவிப்பாங்க. கடனை பத்தி அறிவிக்கிற நேரம் உள்ள நானா தம்பி எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? முன்னால வந்து நின்றுடுவாங்க. அவருக்கு என்ன கடன் இருந்தாலும் அதை ஏண்ட பொறுப்புன்னு சொல்லிருங்க. ஆனா உலகத்துல வாழும் பொழுது அவர சொத்தை சுரண்டி இருப்பாரு, அவர சொத்தை அழிச்சிருப்பாரு, அவருக்கு இல்லாத பொல்லாத அநியாயம் எல்லாம் செஞ்சிருப்பாரு. பல ஜாதி நடந்திருக்கும். நம்ம ஜனாசால போய் நின்று கொண்டு நம்ம பொறுப்பெடுக்கிறோம்டா, இது அந்த ஜனாசாவோடு நின்று விடக்கூடாது. இதுக்கு தான் ஒவ்வொரு ஜனாசாலையும் கலந்து கொண்டு சொல்லுது இஸ்லாம். நம்ம மையவாடியில இருந்து கொண்டு ஒரு முஸ்லிமை மதிக்கிறோம் பாருங்க, தொழுகை கிட்ட போய் நின்று கொண்டு ஒரு முஸ்லிமை மதிக்கிறோம் பாருங்க. இந்த மனப்பக்குவமும் இந்த மனநிலையும் ஒரு முஸ்லிம் உலகத்தில் வாழுகிற பொழுது வர வேண்டும். இந்த ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்குவதற்குத்தான் இஸ்லாம் ஜனாசாவுடைய கடமையை தனி மனிதர்கள் மீது கடமையாக்காம பொது கடமையாக்கி வச்சு ஒவ்வொரு ஜனாசாக்கும் ஒவ்வொரு ஜனாசாலை கலந்துக. ஜனாசா முடிஞ்சு வந்து என்ன செய்யறோம்? இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு வணக்கத்தை சொல்லி தருது. ஜனாசாவை முடிஞ்சு வந்தா அந்த மௌத்தா போன குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லுன்னு சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
நம்மட நண்பன் மௌத்தா போயிட்டாரு, அவர குடும்பத்துக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லிட்டு வரோம். கவலைப்படாதீங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு கூலிய தருவான், பொறுமையா இருங்கப்பா, அல்லாஹ் உங்களோட ஜனாசார மையத்தை மன்னிப்பான், பொறுமையா இருங்கப்பா அப்படின்னு சொல்ற நானும் நீங்களும் உலக வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தண்ட கண் முன்னால் ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிறான், அவனை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுறோம் பாருங்க. நடக்குதா இல்லையா? நம்மட எதிர் கடையில இருந்தவர் திடீர்னு லொஸ்டா விடுறாரு, அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம் பாருங்க. அட எதுக்கப்பா நீ மையத்து வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்ன? நீ எதுக்கு மையத்து போன குடும்பத்துக்கு மன நிம்மதிக்காக 2 வார்த்தையை சொன்னது எதற்காக? அந்த மனிதனை நேசித்ததற்காக அல்லவா? மௌத்தா போனதுக்கு பிறகு மட்டும்தான் மனுஷனை நேசிக்கணுமா? இல்லை. நீ உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆறுதல் சொல்பவனாக இரு. சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளாகக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு பக்குவத்தையும் பழக்கத்தையும் ஏற்படுத்துவதற்குத்தான் இஸ்லாம் சொல்கிறது. மையத்து வீட்டுக்கு போ, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். எதுக்கு தெரியுமா? நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் அந்த குணம் வர வேண்டும். இப்படி சகோதரர்களே, ஜனாசாவுல கலந்து கொள்வதை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக வச்சிருப்பதே மனிதர்களில் புனிதர்களை உருவாக்குவதற்குத்தான், மறுமையை பயந்து வாழுகிற மனிதர்களை உருவாக்குவதற்குத்தான், அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்ற மனிதர்களை உருவாக்குவதற்குத்தான், உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களை மௌத்தா போன மனிதர்களை விடவும் நேசிப்பதற்காகத்தான் சகோதரர்களே. இந்த ஒரு பாடத்தை ஜனாசாவுடைய அந்த பகுதியிலிருந்து நானும் நீங்களும் படித்துக் கொள்வோமாக இருந்தால், இந்த அமைப்புல ஜனாசாக்களை கலந்து கொள்வோமாக இருந்தா இது வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஜனாசாவுக்காக நம்ம போறோம், நம்ம தொழுகிறோம், நம்ம கவன் புடவையும் வாங்கி கொடுக்கிறோம், நம்ம எல்லாம் செய்யறோம். எப்ப இதுக்கு நன்மை கிடைக்கும்? நன்மை எப்ப கிடைக்கும்ன்றது சொல்றதுக்கு முன்னால நம்ம எப்படி ஜனாசால கலந்து கொள்றோம் ஒவ்வொருவரும் பாருங்களேன். நம்ம கலந்து கொள்றதே சரியில்லையாப்பா, தலையை காட்டிட்டு வந்துடணுமே, இவ்வளவு காலம் பழவினவரே அப்பா, சரி இதுக்கு தான் போறோம். நம்ம நல்லா விளங்கிக்கங்க, ஜனாசாவில் கலந்து கொள்வதன் நோக்கம் ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்கு முஸ்லிம் என்ற அந்த தன்மை, அல்லாஹ்வுக்காக என்ற அந்த இஹ்லாஸ் எந்த அளவு அவசியமோ அதே போன்ற ஒரு அவசியம் ஜனாசாலையும் இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. நபிகளார் மிக தெளிவாகவே சொல்லிட்டு போனாங்க. புகாரில 47வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகளார் சொன்னார்களாம், மனித்தப ஜனாஸத முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே ஒருவர் கலந்து கொள்கிறார். எப்படி தெரியுமா? ஈமானன், அல்லாஹ்வை சரியாக நம்பியவராகவும், வஹ்திசாபன், அல்லாஹ் கிட்ட தான் நன்மை எதிர்பார்த்து போகணும். இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க இரவிரவாக ஜனாசா வீட்டுல இருந்தாலும் என்ன கிடைக்காது? நன்மை கிடைக்காது. அவங்களோட குடும்பத்துல மதிப்பெடுக்கிறதுக்கு, புள்ள குட்டியில மதிப்பெடுக்கிறதுக்கு, உங்களோட நீண்ட கால தொடர்பு காட்டுறதுக்கு, உதவி செஞ்சவர் நன்றி உபகாரத்துக்கு போறது, இதுக்கெல்லாம் என்ன? அல்லாஹ் போதுமானவன். நம்மட மனநிலையை மாற்ற வேண்டியிருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லா இபாதத்துகளும் சமூக கடமைகளும் முகசுதி கலந்ததாகத்தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்க ஒரு இபாதத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்யறேனா அல்லது மனிதனுக்காக செய்யறேனா? மனிதனுக்காக செய்யறேன்னா கஷ்டப்பட்டு செய்யாதீங்க சகோதரர்களே, நன்மை கிடைக்காது. உலகத்துல மனிதன் புகழ் கிடைச்சிடும், அல்லாட்ட கூலி கிடைக்காம போயிடும். அதனால நம்ம போற ஜனாசாக்கள்ல உள்ளத்துக்கிட்ட ஆழமா கேட்க வேண்டியது, ஏன் நான் போறேன்? கொழும்புல இருந்து பதுல்லக்கு ஏன் நான் போறேன்? கொழும்புல இருந்து காலிக்கு ஏன் நான் போறேன்? முஸ்லிமுடைய ஜனாசால கலந்து கொள்ளணும், அல்லாஹ் கூலிய தரணும்ன்ற நோக்கத்துல போறீங்களா? போங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் என்ன இருக்குது? நன்மை இருக்குது. மக்களுடைய புகழை எதிர்பார்த்து, குடும்பத்துடைய செல்வாக்கை எதிர்பார்த்து, பண தொடர்பை எதிர்பார்த்து, பொருளாதார வசதிகளை பார்த்து போவோமாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கலப்புல என்ன இல்லை? நன்மை வரப்போறது இல்ல. எனவே நல்லா விளங்கிக்கங்க, நம்ம ஜனாசாவுல கலந்து கொள்ற நேரம் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் கூலியை தருவான் என்ற ஒரே நோக்கத்தில் என்ன செய்யணும்? போகணும். இதுல நீங்க ஒரு வெளிப்பாட பார்க்கலாம். நம்ம இஹ்லாஸுக்கு போகலன்றது ஒரு வெளிப்பாடு. எப்படின்னா, நம்ம கொழும்புல இருந்து என்ன செஞ்சிருவோம்? பதுல்லைக்கு போயிடுவோம். ஒரு ஜனாசாவுக்கு கூட்டாளி, நண்பர், தெரிஞ்சவர் போயிருவோம். அவங்க மையத்தூட்டுல அவங்களுக்குள்ள கலபலக்கு எல்லாம் பார்ப்பாங்க. தூரந்து வந்தவரை பார்க்க கிடைக்காது. இவர் சொல்லுவார் இவர நோக்கத்தை, இவ்வளவு தூரத்திலிருந்து போனோமே அப்பா, கொஞ்சமாலும் வந்து கணக்கெடு, கொஞ்சமாலும் வந்து பேசு, ஒரு டீ பிளான்டின்றுவாரு. இவர் போன நோக்கம் எங்க? அன்பாண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக போனவன் என்ன செய்வான்? யாருக்குமே தெரியாம ஜனாசால கலந்து கொள்வான். தொழுதா, அடக்கம் செஞ்சா, ஆறுதல் சொன்னா, அடுத்த பஸ் ஏறினா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். நம்ம போனதும் தெரியப்படா, வந்ததும் தெரியப்படா.
இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் வரணும் சகோதரர்களே. இன்னைக்கு நம்ம போய் கொஞ்ச நேரம் இப்படி நிக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம வந்திருக்கிறோம் காட்டுறதுக்கு வேண்டாம். இது நம்மளோட அமல பாழாக்கி போடுறோம். நீங்க செய்யற ஒவ்வொரு இபாதத்தையும் மனிதர்களுடைய கண் பார்வைக்கு தெரியாமல் மறைக்க முடியுமா? இதுதான் மன தூய்மை உச்சகட்டம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. தெரியாம என்ன செய்யணும்? போய் நீங்க யாரு எவருன்னு தெரியாம போய் என்னப்பா உங்களோட குடும்பத்துல மௌத்தா போயிருக்கிறாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆறுதலை சொல்லி சத்தமில்லாம என்ன செஞ்சிருங்க, வந்து சேர்ந்துருங்க. போய் நின்றுகிட்டு நான் யார் தெரியுமா, இவர இன்னாருதான், இதுக்குத்தான் வந்திருக்கிறேன் நீங்க என்ன உங்களை பப்ளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அன்பாண்டவர்களே அர்த்தம் இல்லாம போயிரும். அதனால செய்கிற இபாதத்துகள், ஜனாசால கலந்து கொள்கிற காரியங்களை முடியுமான அளவு மன தூய்மையோட செய்யுங்க. அல்லாஹ் தார கூலி இருக்குத்தானே, அது மிகப்பெரிய கூலி. நபிகளார் சொன்னாங்க, ஜனாசால கலந்து கொள்வது நல்லா விளங்கிக்கங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, ஜனாசா விழுந்ததுன்னு கேள்விப்பட்டதோட சுபகோட போவாங்க. போய் சும்மா மையத்தை பாக்குறது, சுத்தி சுத்தி பார்த்து கொண்டிருந்து போட்டு 10 மணிக்கு அடக்குவாங்க. இவர் ஆபீஸுக்கு போகணும், என்ன செஞ்சாச்சு பார்த்துட்டு போகணுமே, அதுக்கு தான் வந்தோம் நம்ம பைத்தாச்சு. அவர் தொழுகைக்கும் இல்லை அடக்கிறதுக்கும் இல்லை. அன்பான் நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை பார்ப்பதற்கு ஏதாவது சிறப்பு வந்திருக்கிறதா? நபிகளார் பார்த்தார்கள் என்பதை தவிர சிறப்புகள் வந்திருக்கிறதா? வரல சகோதரர்களே. அபூ சலமா மரணித்த பொழுதோ நபிகளார் போனாங்க, கண்ணை மூடினாங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி அபீ சலமா வர்ஃபா தரஜத்தஹு அந்த துஆவை ஓதினாங்க என்ற அமைப்புல தான் ஒரு ஜனாசாவை பார்க்கிறதே அல்லாமல் ஜனாசாவை போய் பார்க்கிறது என்னவல்ல. நீங்க போறீங்க, ஜனாசாவை பார்க்கல, தொழுதீங்க, அடக்கம் செய்யும் வரைக்கும் இருந்தீங்க, துஆ கேட்டுட்டு வந்தீங்க, உங்களுக்கு பூரண கூலி கிடைக்கும். நல்லா விளங்கிக்கங்க. ஒரு வாப்பா மகனை கடைசியா பார்க்கலாம், ஒரு நானா தம்பி தந்த உறவை கடைசியா பார்க்கலாம். இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கிறாங்க, கடைசியா பார்த்து தானே வழி அனுப்பி வைக்கணும். இதுக்கு எந்த சிறப்பும் இல்லைங்க. ஜனாசாவை பார்த்து வழி அனுப்பி, சில பேரு தொழுது முடிஞ்சு கொஞ்சம் திறந்து பார்க்கணுமா, அதுதான் பிரியாவிடை பார்வையாம். இந்த பார்வைக்கெல்லாம் எந்த ஹதீஸும் வரல, எந்த சிறப்பும் வரல. கஃன் பண்ணி மூடினீங்களா, சில பேர் வருவாரு 10 வருஷம் பாப்பாட முகத்தை பார்த்திருக்க மாட்டாரு, மௌத்தா போன கூட கடைசியா. நான் கேட்கிறேன், உலகத்தில் வாழுகிற பொழுது தாயை பார்க்காத நீங்கள், தந்தையை பார்க்காத நீங்கள் மரணத்துக்கு பின்னால் என்னத்துக்கு பாக்குறீங்கன்னு கேட்கிறேன் நான். என்னமா சிறப்பு வந்திருக்குதா? பார்த்தா சுவர்க்கம் கிடைக்கும், பார்த்தா நன்மை கிடைக்கும் வந்திருந்தா பாருங்க. எனவே சகோதரர்களே, ஜனாசாவை பார்க்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. ஒரு ஜனாசாவை பார்த்து அதனுடைய நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கிறதுக்கு அனுமதிகள் இருக்குது. ஆனா நல்லா விளங்கிக்கங்க, அங்க அதோட நீங்க போறதாக இருந்தா அது வாணும், பார்த்து போட்டு போறதாக இருந்தா அது வேண்டாம். ஏண்டா முழு நன்மையும் இருக்குது. எங்க தெரியுமா, அந்த ஜனாசாவோடு இருந்து விட்டு தொழுவதிலும் அடக்கம் செய்வதிலும் தான் நன்மை இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. பார்க்கிறதுக்கு கீராத்து நன்மையும் இல்ல, எந்த நன்மையும் குறிப்பிட்டு சொல்லப்படல. நபிகளார் பார்த்தார்கள், நபிகளாருடைய ஜனாசாவை அபூபக்கர் ரலியல்லாஹு முத்தமிட்டார்கள் என்பதுதான் இருக்கிறதே அல்லாமல் எந்த சிறப்பும் ஜனாசாவை பார்க்கிறதுக்கு வரல. விளங்குதா உங்களுக்கு? அதனால சில பேரை பாப்பீங்க, அதுக்குன்னு ஒரு போட்டி, மையத்து வீட்டுல ஜனம் நிறைஞ்சி வடியும், இது என்னமோ இந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிட போற மாதிரி என்ன பெரிய நெருக்கமா இருக்கும், பெரிய சலசலப்பா இருக்கும், கதவை மூடணுமா திறக்கணுமா இப்படியெல்லாம் என்ன நான் நினைக்கல சகோதரி. இந்த அளவுக்கு என்ன சண்டை குடிச்சு கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு மையத்தை பாக்குறதுக்கு என்ன வரல. உங்களோட வாப்பாவா போய் பாருங்க, உங்களோட நானா தம்பியா போய் பாருங்க, உங்களோட உமாவா போய் பாருங்க, உங்களோட நெருக்கமான உறவா போய் பாருங்க, பிரச்சனை இல்லை. ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வாங்க, அனுமதி இருக்குது. சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் அதுல வேற கேள்வி என்ன, மஹரமியத்தானான என்ன செய்யலுமா, அந்த அஜ்னபியத்தானான பார்க்கலுமா? அஜ்னபிய இபாதத்துண்டா போட்டி போடுங்கப்பா. இபாதத் இல்லையா, அடைஞ்சு கொள்ளலும்டா அடைங்க, இல்லண்டா என்ன செய்யாதீங்க, அதுக்காக விரட்டாதீங்க. அது அந்த அளவுல உள்ள ஒரு செய்தின்றத நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். நபிகளார் என்ன சொன்னாங்க, ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஜனாசாவோடு இருக்கணும் எது வரைக்கும் தெரியுமா, தொழுக போறது வரைக்கும். நபிகளார் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே ஒரு மனிதர் கலந்து கொண்டு வகான மஅஹு ஹத்தா யுஸல்லா அலைஹா, அந்த ஜனாசாவுக்கு தொழுவிக்கப்படும் வரையில் அந்த ஜனாசாவோடு இருக்கிறார். சில பேர் இருக்கிறாங்க, வந்தா அவர் நேரா போறது பள்ளிக்கு, நேரா போறது பள்ளிக்கு. ஜனாசா பள்ளிக்கு போனா தொழுவார். ஆனா ஹதீஸுடைய வார்த்தையை நானும் நீங்களும் விளங்கி நடைமுறைப்படுத்திக் கொள்ளணும். ஜனாசாவோட வீட்டில இருந்து போக பழகணும். நாங்க நீங்களும் விளங்குதா உங்களுக்கு? நீங்க எங்க போறீங்கன்னு சம்பந்தம் இல்லாம பள்ளிக்கு போக கூடாது. நான் ஜனாசாவோட தான் போறேன்ற அளவுக்கு என்ன தொடர்பை வச்சுக்கிட்டு போங்க. இதுதான் என்ன
ரசூலுல்லாஹ் சொன்னது வகான மஅஹு ஹத்தா யுஸல்லா அலைஹா, அந்த ஜனாசாவோடு அதற்கு தொழுவிக்கப்படும் வரையில் அவர் இருக்கிறார். இருந்துவிட்டு வயஃபரக மின் தஃப்னிஹா, அதை புதைக்கும் வரைக்கும் அடக்கம் செய்யும் வரைக்கும் இருக்கிறார். ஃபஇன்னஹு யர்ஜிஉ மினல் அஜ்ரி பிகீராத்தைன் என்று சொன்னாங்க. 2 கீராத்துகள் நன்மை கிடைக்கும். குல்லு கீராத்தின் மிஸ்லு உஹத் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு கீராத்தும் ஒரு உஹது மலை அளவுன்னு சொன்னாங்க. ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க உஹது மலையை போய் பார்த்திருப்பீங்க. இந்த பில்டிங் இந்த சாதாரணமான பில்டிங் சைஸ் என்ன, இந்த ஒரு தட்டுட சைஸ் இருக்குமா, அந்த அளவுக்கு சாதாரண உஹது மலை வரும்டா. தொழுகைக்கு இருந்தா ஒரு மலை, அடக்கும் வரைக்கும் இருந்தா 2 மலை நன்மை கிடைக்கும்டா. இதுக்கு தான் சிறப்பு வந்திருக்கு. நீங்க பார்த்துட்டு போவீங்கன்னு சொன்னா அதுக்கு இந்த சிறப்புகள் எல்லாம் வரல. தொழுக வரைக்கும் ஜனாசாவோட இருக்கணும், அல்லது அடக்கும் வரைக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். நபிகளா சொன்னாங்க வமன் ஸல்லா அலைஹா, ஜனாசாவுக்கு தொழுதாரு சும்மா ரஜா கபில அன் துதுஃபன், அடக்கிறதுக்கு முன்னால திரும்பி போயிட்டாருன்னு சொன்னா ஃபஇன்னஹு யர்ஜிஉ பிகீராத்தின், ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். தொழுக வரைக்கும் இருந்தா ஒரு கீராத்து, அடக்கும் வரைக்கும் இருந்தா 2 கீராத். நீங்க வந்தீங்க ஏதோ லேட்டா விழுது தொழ முடியல, அடக்கும் வரைக்கும் என்ன செஞ்சீங்க, மையவாடியில இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும். நீங்க மையத்தை சும்மா பார்த்து போட்டு போனீங்கண்டா இதுக்கு கீராத்து நன்மை வரல. நபிகளார் பார்த்தார்கள் என்பதை தவிர எந்த சிறப்பும் வரலன்றதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த கீராத்துற விஷயத்துல எவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? சஹாபாக்களை பொறுத்த வகையில நபிகளார் ஒரு நபித்தோழர்கிட்ட சொல்றதுதான் பல நபித்தோழர்கள் கேட்டு கேட்டு படிச்சு கொள்ற நிலைமை இருந்தது. இந்த ஜனாசாவுக்குள்ள கலந்து கொண்டா கீராத்து நன்மை கிடைக்கும் என்ற அந்த விஷயம் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாம இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. புகாரில 1323வது செய்தி. என்ன சொல்றாங்க? நபிகளார் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஜனாசாவிலே கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும் அப்படின்ற செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா கொஞ்சம் கூட்டி சொல்ற மாதிரி விளங்குது. ஏன்னா இவர் அந்த ஹதீஸை படிச்சிருக்கல, அதனால நினைச்சாரு ஜனாசாவுக்குள்ள கலந்து கொண்டு தொழுக வரைக்கும் இருந்தா ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும் சொல்றது அபூ ஹுரைரா அவரா சொல்றாருன்னு நினைச்சிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு மாணவரை பிடிச்சி போங்க ஆயிஷா நாயகி கிட்ட போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றது உண்மையானு கேட்டுட்டு வாங்கன்றதோட ஆயிஷா நாயகி சொன்னாங்க, என்ன அபூ ஹுரைரா அவங்க சொல்றது உண்மைதான், நபிகளார் சொன்னதுதான்றதோட இப்னு உமர் ரலியல்லாஹு எப்படி சரிமா கை செய்யப்பட்டாங்க, லக்கது ஃபர்ரத்னா ஃபீ கராரித கஸீரா, அதிகமான உகதுமலை நன்மைகளை இழந்து விட்டோமே என்று சொன்னாங்க. நம்ம இந்த ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டு மையத்து வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறது, தொழுகைக்கும் இல்ல அடக்கிறதுக்கும் இல்லாம திரும்பி வாரது. இவங்க என்ன ஹதீஸ் தெரியாம கலந்து கொண்டிருக்கிறாங்க, தொழுகைன்னா அப்படின்னு நான் ஹதீஸ் தெரியாம வந்துட்டாங்க. ஹதீஸ் தெரிஞ்சதுக்கு பின்னால கவலைப்படுறாங்க, நம்ம எத்தனை உகதுமலை நன்மைகளை இழந்து விட்டோம்னு கவலைப்படுறாங்க. அதனால சகோதரர்களே, ஜனாசால தொழுகைக்கு போகலுமா அடக்கும் வரைக்கும் இருக்கேனுமா அந்த ஜனாசாக்கு போங்க. சும்மா போய் பார்த்துட்டு முகத்தை தலையை காட்டிட்டு வாரதுக்கு போறதாக இருந்தா இந்த ஜொப்பை என்ன செய்யுங்க, நிப்பாட்டிக்கங்க. நீங்க தொழுகையில கலந்து கொள்வதிலும் அடக்கிறதுல கலந்து கொள்வதிலும் தான் 2 உகதுமலை நன்மை இருக்கிறது என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, ஜனாசாவை வந்து நம்ம சுபக்கிற நேரம் என்ன செய்யணும், இந்த ஒழுக்கத்தை நம்ம விளங்கிக்கொள்ளணும். சில இடத்துக்கு போனா ஜனாசாவை தூக்கிக்கொண்டு நான் ஆமை வேகத்துல போவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரில 1315 அஸ்ரிஉ பில் ஜனாஸா, அஸ்ரிஉ பில் ஜனாஸா, நீங்க ஜனாசாவை தூக்கிட்டீங்கன்னு சொன்னா அவசரமா போங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன் தகு சாலிஹத்தன் ஃபகைருன் துகத்திமுனஹா, நபிகளா சொல்றாங்க அது நல்ல ஜனாசாவாக இருந்தா அதை நீங்க கொண்டு போய் வைக்கிறது நல்லதை நோக்கி அவசரமா கொண்டு போய் வைங்க. வஇயகு சிவாதாலிக, அது நல்லதாக இல்லை என்றால், நல்ல ஜனாசாவா இல்லன்னு சொன்னா ஃபஷர்ருன் ததஊனஹு அன் ரிகாபிக்கும், அது கெட்டது, உங்களோட தோள்ல இருந்து அவசரமா இறக்கி வச்சிருங்க. எப்படி ரசூலோட வழிகாட்டல் பாருங்க. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு நம்ம ஒரு ஜனாசா விழுந்தா கஷ்டப்பட்டாவது சுவர்க்கத்துல போர்டர்ல கொண்டு போய் வச்சுட்டு வர பாக்குறது, அப்படித்தானே? இன்றைக்கு பள்ளிகள்ல ஜனாசாவை வச்சு கொண்டு படுத்துற பாடு, அவர் இஹ்லாஸோட செஞ்சதெல்லாம் கக்கி முடிச்சிருவாங்க. அவர் மட்டும் முன்னால் இருந்தா மண்ணையில பெரிய ஒரு கல்ல தூக்கிய வாயில போடுவார். நபிகளா சொன்னாங்க தானே, முன்னுக்கு புகழவான்னு சொல்லி மௌத்தா போயிட்டாரா அனுப்பிடுங்க. ஏதோ அவரை பத்தி 2 வார்த்தை சொல்ல கிடைக்குதா,
ரெண்டு பேர்த்த சொல்றது வேற, இது மேடை போட்டு இருந்துகிட்டு அவரோட புகழ் மலை பாடுறது. நபிகளா சொன்னாங்க அவசரமா கொண்டு போய் போட்டுட்டு வாப்பான்னு. நல்லதா இருந்தா நல்லதுக்கு அவசரமா கொண்டு போங்க, தீயதா இருந்தா இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, கொண்டு போய் அவசரமா என்ன செஞ்சிருங்க. எங்கட வாப்பாவா இருந்தாலும் உங்களோட வாப்பாவா இருந்தாலும் யாருக்கும் இதான் சட்டம். வாப்பான்றதுக்காக என்ன கிட்ட வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா? இது தேவையில்லைங்க, தூக்கிட்டோமா அவசரப்படுத்துங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனா நம்மட சமூகம் இதுல என்ன, கொஞ்ச நேரம் பள்ளியில வச்சுக்கிட்டு என்ன எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆடுகிறது. இதெல்லாம் யாரு காட்டி தந்தது? தோல்ல வச்சுட்டீங்களா, தொழுகையை முடிச்சு அவசரமா கொண்டு போய் என்ன செய்யுங்க கபர்ல. எந்த அளவுக்கு ரசூலா சொல்றாங்கண்டா, எனக்கும் உங்களுக்கும் ஜனாசா படுற பாடு விளங்காது. புகாரில 1314வது ஹதீஸ பாருங்களேன். இதா உதிஅத்தில் ஜனாஸத்து வஹ்தமலஹ ரிஜாலு அலா அனாகின், ஜனாசாவை தயார் பண்ணி ஆண்கள் அவங்களோட தோளில் அதை சுமந்துட்டால் ஃபஇன் கானத் சாலிஹத்தன், அது நல்ல ஒரு ஜனாசாவாக இருந்தா காலத் கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமா கொண்டு போங்கப்பா அவசரமா கொண்டு போங்கப்பான்னு நல்ல ஜனாசா சொல்லுமாம். வஇன் கானத் கைர சாலிஹத்தின், அது நல்ல ஜனாசாவாக இல்லை என்று சொன்னால் காலத் வைலஹா ஐன தذهبون, கை சேதமே கை சேதமே எங்கப்பா கொண்டு போறீங்கன்னு கேக்குமாம். நபிகளா சொல்றாங்க யஸ்மஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்ல இன்சான், மனிதர்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அந்த ஜனாசா குமுறுகிற அந்த வார்த்தையை கேக்குது. வலவு சமிஅஹு ஸைக, மனிதன் கேட்டு விட்டால் மயங்கி விழுந்துருவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வெச்சுக்கங்களேன், ஏண்ட வாப்பா மூத்தனா என்ன முடிவுல இருப்பேன்? ஏண்ட வாப்பாவை நல்லவர் நான் சொல்லுவேன். அப்ப என்ன செய்யணும்? ஏண்ட வாப்பா புலம்பி கொண்டிருப்பாரு, கொண்டு போப்பா அவசரமா கொண்டு போய் வச்சிருங்க. விளங்குதா? யாரோ எவரோ அல்லாஹ்வுடைய பார்வையில நல்ல ஜனாசா இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தோல்ல வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கொண்டு போய் அவசரமா என்ன செஞ்சிருங்க போட்டுருங்க சொல்றேன்டா. நானும் நீங்க எந்த அளவு வேகமா நடைமுறைப்படுத்தணும் பாருங்க. அதனால சகோதரர்களே, ஜனாசாவை சுமப்பவர்களுக்குள்ள ஒரு சுன்னா, ஜனாசா தட்டப்படன்னு குலுங்காத அளவுக்கு என்ன செய்யணும்? சாதாரணமான நடை அல்லாமல் ஓட்டமும் இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும்? நடையும் அல்ல ஓட்டமும் அல்ல, ஜனாசாவை தூக்கினா ஒரு வேகத்தில் என்ன செய்யணும்? போகணும் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். ஜனாசாவை நம்ம பின்தொடர்ந்து போற நேரத்தில் எப்படி போறது? முன்னால போறதா, பின்னால போறதா, வலதுல போறதா, இடதுல போறதா? புகாரியில தலைப்பு செய்தியாக புகாரி இமாம் கொண்டு இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வம்சி பைன யதைஹா வ கல்ஃபஹா, ஜனாசாவுக்கு முன்னால விரும்பினா நடந்து போ, பின்னால விரும்பினா நடந்து போ. வான் யமீனிஹா வான் ஷிமாலிஹா, அதுக்கு வலதாலையோ இடதால விரும்பின பக்கத்தால் நடந்து போ. என்ன இருக்கணும்? ஜனாசாவோட நான் போறேன்ற தொடர்பு இருந்தா போதும். நபிகளார் என்ன சொன்னாங்க? வகான மஅஹு ஹத்தா யுஸல்லா, தொழுவிக்கும் வரையில ஜனாசாவோட முன்னால போனாலும் சரி பின்னால போனாலும் சரி நான் ஜனாசாவோட தான் போறேன்றது 10 பேர் பார்த்தா என்ன செய்யணும்? விளங்குற அளவுக்கு தொடர்போட போயிட்டா சரி. அதே போல நீங்க பார்க்கலாம், அபூதாவுதுல 3179 சாலிம் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ உமர், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரும் யம்ஷூன அமாமல் ஜனாஸா, ஜனாஸாவுக்கு முன்னால் என்ன செய்வாங்க? நடந்து போவாங்கன்றத பார்க்கலாம். அபூதாவுதுல 3180வது ஹதீஸை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அதுல வருகிறது எப்படி? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அர்-ராகிப், வாகனங்கள்ல ஏறி போறவராக இருந்தா யஸீரு கல்ஃபல் ஜனாஸா, அவர் ஜனாசாவுக்கு பின்னால போவாரு. வல் மாஷி, நடந்து போறவராக இருந்தா எம்ஷி கல்ஃபஹா வ அமாமஹா, அவர் விரும்பினா பின்னால போவாரு, விரும்பினா முன்னால போவாரு, விரும்பினா வலதால போவாரு, விரும்பினா என்ன செய்வார்? இடதால போவாரு. கரீபம் மின்ஹா, ஜனாசாவுக்கு நெருக்கமாக போகணும். இதான் நிபந்தனை. விளங்குதா உங்களுக்கு? ஜனாசா விட்டு மிக தூரம் விலகி போற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. ஜனாசாவோட தொடர்புள்ள நிலையில தான் ஜனாசாவோட போகணும் என்ற ஒரு பாடத்தையும் நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நீங்க ஒரு ஜனாசாவோட போறீங்கன்னு சொன்னா நபிகளார் சொன்னாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், இத தபஅதும் ஜனாஸத்தன், நீங்கள் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் ஃபலா தஜ்லிசு ஹத்தா தூதஅ, அது கீழே வைக்கப்படும் வரை நீங்க உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. விளங்குதா உங்களுக்கு? நீங்க ஜனாசாவோட போறீங்க, ஜனாசா கொஞ்சம் என்ன மிக தூரம் போற மாதிரி விளங்குதுன்னா உட்கார்ந்து எழும்ப கூடாது. தொடர்ந்து நீங்க போங்க, எங்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கோங்க, உட்கார்ந்துக்கோங்கன்னு ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் ஜனாசாவை தொடர்ந்து போற நேரத்தில் நபிகளார் காட்டி தந்திருக்கின்ற ஒரு சுன்னா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. ஜனாசாவை அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால
நான் ஜனாசாவுடைய சட்டதிட்டங்களை சொல்ல வரல. ஜனாசாவை தொடர்ந்து போறதற்கு தானே அதனுடைய ஒழுக்கங்கள் நம்ம எப்படி போகணும்ன்றத சொல்றேன். ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி நம்ம குடும்பத்தவர்களை சந்திக்கிற நிலைமை வரும் என்று சொன்னா அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ற ஒரு கடமை ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு அமைப்புல ஆறுதல் வார்த்தை சொல்லலாம். நபிகளாருடைய பேரப்புள்ள மௌத்தா போன நேரம் நபிகளார் என்ன சொல்லி அனுப்புறாங்க? இன்னலில்லாஹி மா அகத் வலஹு மா அதா. எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது. வகுல்லு ஷைஇன் இன்தஹு அஜலும் முஸம்மா. அல்லாஹ்விடத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை இருக்குது. ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். அவர் பொறுமையாக இருக்கட்டும், அல்லாஹ்ட்ட நன்மையா எதிர்பார்க்கட்டும். என்ன செஞ்சாங்க? இதுதான் ஆறுதல் சொல்ற முறை. அரபுல சொல்லி போட்டு நீங்க அரபுல சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை சொன்னதுக்கும் நன்மை இருக்குது. விளங்குதா? நீங்க ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அப்படியே ஃபாலோ பண்றீங்க. அரப சொல்லி போட்டு தமிழ்ல சொல்லுங்க. அல்லாஹ் நாடினது நடந்திருக்குது, பொறுமையா இருங்க, அல்லாஹ் நன்மையை தருவான், அவர் நம்ம அருமை வெற்றிக்காக நம்ம துவா செய்யறோம். இதுதான் ஆறுதல் வார்த்தை. இதை சொல்றது முன்னாலேயோ பின்னாலேயோ ஜனாசாவுடைய நெருக்கமான உறவுகளுக்கு ஆறுதல் சொல்றதும் எதுல வரக்கூடியதுதான். இந்த ஜனாசாவை பின்தொயர்றதுல வரக்கூடிய ஒரு பகுதின்றத நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ஜனாசாவோட கலந்து கொள்ளணும் என்பதற்காக ஜனாசா வீட்டுக்கு போனீங்க. போனா அங்க என்ன நடக்கும்? அங்க டீ வரணுமா, ட்ரிங்க்ஸ் வரணுமா, கோப்பி வரணுமா, வெத்தில சுண்ணாம்பு வரணுமா, எல்லாம் வரும். சில மையத்துக்கு போனா சிகரெட் பட்டியும் வச்சிருப்பாங்க. அன்பாண்டவர்களை நல்லா விளங்கிக்கங்க. நம்ம மையத்து வீட்டுக்கு போறது அந்த குடும்பத்தவர்களுக்கு ஆறுதலாக அமைய வேண்டும், நமக்கு மறுமை சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஜனாசா வீட்டுல போய் நீங்க எதை செஞ்சா மறுமை சிந்தனை வருமோ அதை செஞ்சுட்டு வந்துருங்க. உங்களோட முன்னுக்கு வெத்தில சப்புரவனும் உங்களோட முன்னுக்கு சிகரெட் குடி. சில வீட்டுல போனா கிரம்போட்டையும் கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. ராவுராவா முடிச்சு என்ன செய்யணுமா? அந்த இடத்துல அல்லாஹ்வை மறக்கணுமா, மறுமையை மறக்கணுமா? எதுக்கு சகோதரர்களை? இதெல்லாம் ஜனாசா விட்ட சீரழிக்கிற வேலைகள். விளங்குதா? அது மாற்று மதத்தவர்களுக்கு வேணும்டா சரி, நமக்கு அது சரி வராது. ஜனாசா வீட்டுக்கு போனா அல்லாஹ்வுடைய அச்சம், மறுமையுடைய சிந்தனை வருவதற்காகத்தான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருக்கணும். வாரவாக்கி இல்லையா நம்ம என்ன செஞ்சிடணும்? அந்த இடத்துல இருந்து போய் அடக்கிற நேரத்துக்கு தொழுவிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியதான்? ஜனாசாவை பின்தொடர்ந்து போறதுக்கு நம்ம போற ஒரு பழக்கத்தை உருவாக்கிறோம். இப்ப நம்ம கிட்டத்துல ஒரு சில ஜனாசால கலந்து கொண்டா ஜனாசால இந்த கடனிசியம் அறிவிப்பாங்க தானே, அறிவிச்சு போட்டு இந்த நோன்பு காலத்தில் ஒரு ஏலாம் என்ன தெரியுமா? ஜனாசால வந்தவர்களுக்கெல்லாம் இஃப்தார் ஏற்பாடு இருக்குது, போய் கலந்துக்கங்க. நோம்பில்லாத காலத்துக்கு அறிவிப்பாங்க, இந்த ஜனாசால வந்தாக்களுக்கெல்லாம் இந்த ராவ் சாப்பாடு இருக்குது, எல்லாம் கலந்துக்கங்க. இதுக்கு போகலாமா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் நமக்கிட்ட ஒரு வாதம் வந்துடுது. குர்ஆன் சுன்னாவை பேசுற ஆட்கள்ட்ட ஒரு வாதம் வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்களா? இந்த கேள்வியை கேட்கிற பழக்கம் வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களான்ற வாயிலை திறந்தால் ரசூலுல்லாஹ் எதையும் தடுக்கல, பெரும் பாவத்தை தவிர எதையும் தடுக்கல. நபிகளார் ஒரு வழிமுறையை காட்டித்தாராங்கன்னு சொன்னா அதை கொண்டு போதுமாக்கி கொண்ட ஒரு பக்குவம் ஈமானிய சமூகத்துக்கு வரணும். ரசூலுல்லாஹ் தடுக்கல்லதானே என்று உள்ளதெல்லாம் செய்யற பழக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மட சமூகத்துல வந்துடக்கூடாது. என்னதுக்கு நான் இதை சொல்ல வரேன் என்று சொன்னா, இன்றைக்கு ஒரு ஜனாசா விழுந்ததோட என்ன செய்யறது? 10 பேர் சேர்றது, வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடு, மையத்தூட்டுக்கு வாங்கப்பா சாப்பாடு திட்டு போங்கன்னு சொல்றது. அன்பாண்டவர்களே, நல்லா விளங்கிக்கங்க. லியாஃபத்துன்னு ஒரு பகுதி இருக்குது, நல்லா விளங்குறீங்க. நீங்க ஜனாசாவுக்கு போயிருக்கிறீங்க, 10 புதிய முகம் விளங்குது, சத்தம் இல்லாம போய் கேளுங்க, எங்க இருந்தப்பா வந்தீங்க? தூரம் இருந்தா வாங்க, எங்கட உள்ள சாப்பாடு கூட்டிய போய் தின்ன கொடுத்து அனுப்புங்க. இதுதான் லியாஃபத்தை. அல்லாமல் மையத்தூட்ட சந்தோஷம் உடாக்காதீங்க. அங்க போய் சாப்பாட்டு உட்கார்றது மர்ம சிந்தனையே கிடையாது அவனுக்கு, மௌத்துடைய சிந்தனையே கிடையாது. உள்ள பலாயா அது இதெல்லாம் கதைச்சுக்கிட்டு கோழியா மீனா முட்டையா இதுலதான் சிந்தனை போகுது. ஜனாசா வீடு இதற்குரியதல்ல, நல்லா விளங்கிக்கங்க. ஜனாசா வீட்டுல சாப்பாட்டுக்கு வாங்கன்னு அழைக்கிற கலாச்சாரம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்னு மாஜாவிலே 1612வது செய்தி, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குன்னா நஅதுல் இஜ்திமா இலா அஹ்லில் மய்யித் வ சனீஅத் அத்-தஆமி பஅத தஃப்னிஹி மினன் நியாஹா. சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. எப்படி வார்த்தை பாருங்க. சொன்னாங்க, ஜனாசா வீட்டிலே, மையத்து வீட்டிலே மக்களை அழைத்து உணவு கொடுப்பதும், அடக்கினதுக்கு பின்னால மையத்து வீட்டுக்கு மக்களை அழைச்சி சாப்பாடு கொடுக்கிறத நம்ம எதுல கருதினோம் தெரியுமா? நியாகத்துல கருதினோம். நியாகத்துன்றது என்ன? நபிகளார் தடுத்த ஒப்பாரி. நபிகளார் தடுத்த ஒப்பாரி. ஒப்பாரி வச்சு அழுகிறத ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க தானே?
இந்த மையத்து வீட்டுக்கு மக்களை அழைச்சி சாப்பாடு கொடுக்கிறதும் நியாகத்து தான் என்று சஹாபாக்களாகிய நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் என்று யாரு சொல்லித்தாரா? ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தாராங்க என்று சொன்னா, அன்பாண்டவர் நல்லா விளங்கிக்கங்க. உங்களோட வாப்பா மௌத்தா, உங்களோட உம்மா மௌத்தா, உங்களோட கொஞ்சாதி மௌத்தா, உங்களோட புள்ளகுட்டி மௌத்தா, இந்த நேரம் உங்களுக்கு பக்கத்து வீட்டிலேயோ குடும்பத்தவர் கூட சாப்பாடு செஞ்சு தந்தா போதும். வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்போம் மையத்தோட்டு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா இது எதுல வரக்கூடியது? இது ஒப்பாரி வகையில் சேரக்கூடியதுன்றதை மறந்துடக்கூடாது. இதுல மிச்சம் கவனமா இருங்க. விளங்குதா? எந்த அளவுக்கு சொன்னா சகோதரர்களே, நான் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அறிஞர்களுடைய ஃபத்வாக்களை எல்லாம் தேடி பார்த்தேன். நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் கிடைக்குமோ தெரியாது. எந்த அளவுக்கு சொன்ன 4 மதுஹப் உலகத்துல 4 மதுஹப் இருக்குதுன்னு சொல்றாங்க தானே. அபு ஹனீஃபா இமாமுடைய ஹனவி மதுஹபு, மாலிக் இமாமுடைய மாலிகி மதுஹபு, ஷாஃபி இமாமுடைய ஷாஃபி மதுஹபு, அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாமுடைய ஹம்பலி மதுஹபு. இந்த 4 மதுஹபும் சொல்ற கருத்து என்ன தெரியுமா? ஜனாசா வீட்டுக்கு மக்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்காதீங்க. இது இஸ்லாத்துக்கு முரணானது, இது நபிகளாருடைய கலாச்சாரத்துக்கு முரணா. இந்த அளவு தெளிவா வந்திருக்குதுங்க. இன்றைக்கு எந்த குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன தெரியுமா? வாங்க சாப்பாடு இருக்கு, வாங்க சாப்பாடு இருக்கு. அட எனக்கு சாப்பாடு தின்னதுக்கு ஹோட்டல் இருக்குது, நம்ம போய் தின்ன வேண்டியது தானே. மையத்தூட்டுக்கு போய் நான் சாப்பாடு தின்னணுமா? இது நபிகளாருடைய கலாச்சாரமா? எதுக்கு ஆதாரம் இருக்குது? நல்லா விளங்கிக்கங்க. ஒரே ஒரு ஆதாரம் எதுக்கு தெரியுமா இருக்குது? ஜாபிர் ரதியனுடைய வாப்பா ஜாஃபர் ரதியனு மௌத்தா போயிடுறாங்க. மௌத்தா போனா அந்த குடும்பம் ஆளு ஜாஃபர் ரதியனுடைய குடும்பம் கவலையில் இருக்கிறாங்க. வாப்பா மௌத்தா போனா புள்ள குட்டி கவலைப்படுவாங்க தானே. அந்த வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போய் பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்றாங்க, இஸ்னஉ லி ஆலி ஜாஃபர் தஆமன், ஜாஃபர் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க. வந்தவன் போனவன் இவங்களுக்கு அல்ல. விளங்குதா? சாப்பாடு மையத்தூட்ட கல்யாண ஊடாக்குற கூத்தல்ல. யாருக்கு? மையத்தூட்டுல கவலையோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தின்ன மனசு இருக்காது, டீ குடிக்க மனசு இருக்காது. அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொண்டு ஊட்டி விடுங்கப்பா, நீங்க டீ கொண்டு போய் ஊட்டி விடுங்க. இதத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபக்கத் அதாஹும் மா யுஸ்கிலுஹும், அவர்களை பராக்காக்குகின்ற ஒரு கவலை அவர்களுக்கு வந்திருக்குது. இது என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் சாப்பாட்டுக்கு ரெடியா போறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தின்றத்து சிந்தனை இல்லாதவனுக்கு, குடிக்கிற சிந்தனை இல்லாதவனுக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு தின்ன கொடுங்கண்டாங்க. இது நல்லா தின்ற சிந்தனை உள்ளவன் அங்க தேடி போறது என்ன? இதையா ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. எனவே சகோதரர் நல்லா விளங்கிக்கங்க. உங்களோட குடும்பத்துல அல்லது உங்களோட பக்கத்து வீடு ஒரு ஜனாசா விழுந்துச்சு, அலட்டி கொள்ளவானம். உங்களோட வீட்டுல சாப்பாடு செய்யுங்க. பகல் சாப்பாட்டுக்கு 5 பேர் இருக்கிறாங்களா, 10 பேர் மையத்தூட்ல. மையத்தூடுனா விளங்குது தானே. ஊர் உலகத்துல உங்களால மையத்தூடு இல்லையே. இப்ப உதாரணமா மல்லிகாமர ஜங்ஷன்ல ஒரு மையத்து விழுந்தா இதை சுத்தி உள்ள வீடெல்லாம் மையத்தூடா? எந்த வீட்டுல மையத்து விழுந்துச்சோ அந்த வீட்டுல உள்ள ஆட்களுக்கு சாப்பாடு செஞ்சு. இதுதான் சுன்னா. ஊர்ல உள்ளவங்களை நான் கூப்பிட்டு வாங்கிங்க சாப்பாடுன்னு கூப்பிட்டா இது ஒப்பாரி வைத்தல் என்ற சட்டத்தில் வரக்கூடியது. இது இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல பரவி வந்து கொண்டிருக்குது. இது வளர்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும்? முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய அம்சம். இல்லண்டா நம்மட புள்ள குட்டி தான் இதுக்காக சண்டை பிடிக்கும். விளங்குதா? நம்ம இந்த 3, 7, 15 சண்டை பிடிக்கிறோம் பாருங்க. எதுக்கு தெரியுமா இதெல்லாம் உருவாக்கினாங்க? மையத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். 40 நாளைக்கு ஓதி 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 நன்மையை சேர்த்து 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 ஆத்மாவை சாந்தி அடைக்க வைக்கணும்னு தான் செஞ்சாங்க. விளங்குதா? அவங்க ஒரு நோக்கத்துல செஞ்சாங்க. நம்மட ஜெனரேஷன் சண்டை பிடிச்சி வஹாபி பட்டம் வாங்கி உள்ளதெல்லாம் நடந்து முடிஞ்சு. இப்ப நானும் நீங்களும் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை செஞ்சுட்டு போனா சண்டை பிடிக்கிறது யார் தெரியுமா? நம்மட புள்ள குட்டி வந்து சொல்லுவாங்க, என்னங்க ஹதீஸ்ல ரசூலை இப்படி எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்ததா இல்லையே, மையத்தூட்டு கொடுக்கறது மட்டும் தானே இருக்குண்டா. நாங்களும் சில நேரம் நீ வஹாபிதா போண்டேசுவோம். விளங்குதா? அதுக்கு வழி வச்சிடாதீங்க. இருக்கிறத செய்யுங்க, இல்லாததை நிப்பாட்டிக்கங்க. தடுத்தாங்களான்னு கேட்டு உள்ள அனாச்சாரங்கள் வந்து புகுந்து கொள்வதற்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இதுதான் நல்லா விளங்கிக்கங்க. ஜனாசா வீட்டுல சாப்பாடு இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டா மஅஸ்ஸலாமா போய் சேர்ந்துருங்க. விளங்குதா? ஆறுதல் சொல்றது எப்படி எந்த அளவுக்கு அறிஞர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்கடா, ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு தேடி போற கலாச்சாரம் கிடையாது. ஆறுதல் எப்ப தெரியுமா? நீங்க இபாதத்தை செஞ்சுட்டு வந்துட்டீங்க, வந்ததுக்கு பின்னால மையத்து விழுந்தவர நானாவா காண்றீங்க, ரோட்ல காண்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் முசாஃபா செய்வோம் பாருங்க. அந்த முசாஃபாவை தவ்சியாவுக்காக நீங்க பயன்படுத்தணும். எப்படி? மையத்து விழுந்துட்டப்பா, பொறுமையா இருங்கப்பா,
அல்லாஹ். இதுதான் தாசியான்றது. விளங்குதா? நம்ம ஜனாசா வீட்டுல என்ன செய்வாங்க? கபரடியில நின்றுகிட்டு அப்படியே முசாபாவுக்கு நிப்பாங்க. இந்த முசாபா இபாதத்து கிடையாது. இந்த முசாபா மார்க்கத்துல இல்ல. விளங்குதா? முசாபாவுக்காக தேடி போற ஒரு கூத்து இல்ல. என்ன காண்ற இடத்துல அவருக்கு சலான் சொல்லி முசாபா செஞ்சு போட்டு ஆறுதல் வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் என்ன இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற அம்சம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்புல மன தூய்மையோடு இஹ்லாஸோடு ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் என்ற அந்த கடமையை செய்து பரிபூரணமான கூலியை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.